பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அன்னைக்கு ஒரு பூண்டு சட்னி தான். பூண்டு போட்டு கார சட்னி ஒன்று அரைக்க போறோம். இந்த பூண்டுல வந்து நிறைய சத்துக்கள் நிறைய இருக்கு. இது வந்து வாயு தொல்லைக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அதனால இந்த பூண்டு சட்னியை அரைச்சிட்டு நான் இன்னைக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு பூண்டு சட்னி தான் பறக்கேன். இட்லி தோசைக்கு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அந்த பூண்டு சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூண்டு சட்னியை வந்து எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம். நான் இப்போ வந்து இதுல தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். இதில் 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்ல 1 கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன இந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை தொலியை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, கொஞ்சோண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் தாளிக்கும் போது போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இப்போ வந்து நம்ம கடாயை வச்சுட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துருவோம். இதை வறுக்கும் போது நல்லெண்ணெயில வறுத்தீங்கன்னா அந்த பூண்டு வந்து நல்லெண்ணெயிலேயே வதங்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நல்லெண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 துண்டு கட்டி பெருங்காயத்தை போட்டுறேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அந்த உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் ஒரு 3/4 வாசி செவந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பொருளா சேர்த்துருவோம். ஃபுல்லா செவந்ததுக்கு அப்புறம் சேர்த்தோம்னா அன்னைக்கு இன்னும் வறுபடும் போது ரொம்ப கருகிரும். அதனால ஒரு 3/4 பதத்துக்கு செவந்ததுக்கு அப்புறம் நான் இந்த மல்லியை சேர்க்க போறேன். 1 ஸ்பூன் மல்லி. இந்த மல்லி விதை வந்து நல்ல பித்தத்துக்கு நல்லது. அதனால நான் மல்லி விதை வந்து என்னைக்குமே நிறைய சமையல்ல வந்து நான் சேர்ப்பேன். மல்லி வாசனை பிடிக்காதவங்க இதுல வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. நானே 1 ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். அதை விட கம்மியா வேணாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு நினைக்க எங்களுக்கு மல்லி வாசனை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வந்து இது பண்ணிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துறேன். மிளகாயும் கொஞ்சம் வறுபட்டு வரட்டும். அடுத்தது பூண்டு இஞ்சி 2யுமே உள்ள சேர்த்துறேன். இந்த பூண்டு வந்து நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கிட்ட அப்படியே கைவிடாம கிளறினீங்கன்னா எல்லா பொருளுமே கொஞ்சம் கருகாம வரும். அதோட சேர்த்து இந்த ஒரு புளியும் உள்ள இப்படி பிச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த புளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுபட்டுரும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விடலாம். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷமா நல்லா அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சு நல்லா வறுத்து விட்டுருக்கு. பூண்டெல்லாம் நல்ல இந்த அளவுக்கு செவந்து வந்துடணும். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, நம்ம சட்னிக்கு தகுந்த உப்பையும் உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த பூண்டு சட்னியை வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெயா சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய்க்கு வந்து கொஞ்சம் சட்னிக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகும் உளுத்தம்பருப்பு 2 சேர்ந்து போட்டிருக்கேன். கருவேப்பிலையை போடுறேன். இந்த ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து போட்டுட்டேன். இப்போ சட்னியும் ஊற்றிடுறேன். இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜார் கழுவுன கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து இட்லியில தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் சட்னி அரைச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் தளர வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்ச நேரம் அந்த தண்ணி சேர்த்ததுனால கொஞ்ச நேரம் சூடு ஏறணும். சூடு ஏறினதுக்கு அப்புறம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இது வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு நல்லா சூடு ஏறி நல்லா எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். நான் வெள்ளத்துக்கு பதிலாக இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அந்த சூட்லேயே வந்து வெல்லம் வந்து கரைஞ்சிரும். இப்போ வந்து பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூண்டு சட்னியும் எங்கள் வீட்டில் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பூண்டு சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.